வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம் எனும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். உலகில் பல நாடுகளை தனது வீரத்தால் வென்று ஆட்சி புரிந்த வரலாறு படைத்த மாவீரன் அலெக்சாந்தர் இறக்கும் தருவாயில் தளபதிகளை அழைத்து தனது 3 ஆசைகளை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்கிறார். முதலாவதாக, தனது சவப்பெட்டியினை மிகச்சிறந்த மருத்துவர்கள் தூக்கிச் செல்ல வேண்டும். இரண்டாவது, தான் இதுவரை சேகரித்த பொன், பொருள், வைரம், வைடூரியம், விலையுயர்ந்த கற்கள் யாவும் சவ ஊர்வலத்தில் பாதையில் தூவப்பட வேண்டும். மூன்றாவதாக, சவ ஊர்வலத்தின் போது தனது கைகள் 2ம் தொங்கவிடப்பட்டு கொண்டு செல்லப்பட வேண்டும். முதலாவது சொல்கிறார், நம்முடைய இறப்பை யாராலும், எப்படியாப்பட்ட மருத்துவ நிபுணராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இரண்டாவது, பெறப்பட்ட யாவும் இங்கே மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, எவ்வளவுதான் சம்பாதித்து இருந்தாலும் ஒரு சல்லி காசை கூட இங்கிருந்து எடுத்து செல்ல முடியாது என்ற நியதியை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதைத்தான் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார். எதை கொண்டு வந்தாய் இங்கிருந்து கொண்டு செல்ல? பெறப்பட்ட யாவும் இங்கிருந்து பெறப்பட்டவை. இன்று உன்னுடையது, நாளை வேறொரு நபருடையது. ஆக இந்த உண்மையை உணர்ந்து நல்லவர்களாக, வல்லவர்களாக, பயனுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக வாழ்வோம் என்று கூறி அடுத்த வாரம் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சூப்பர்மைண்ட் டைனமிக் தன்முனைப்பு பேச்சாளர் மு. கணேசன்.